ரமி மம்மி கிச்சன். இதில் பாருங்கள், தக்காளி ஜாம் செய்ய போகிறேன் பிரியாணிக்காண்டி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நியூ இயருக்கு பிரியாணி செய்கிறோம். அது வந்து இந்த தக்காளியை போய் வேக வச்சு எடுத்து ஜாம் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள் ஜாமுக்கு தக்காளி வேக வச்சு எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கேன். ஜாம் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 4 ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை போடுறேன். 50 கிராம் திராட்சை பழம், 50 கிராம் முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து வறுப்போம். வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தக்காளி இது பாருங்கள், எண்ணெயில் வதங்குது. வதங்கினதுக்கப்புறம் கலர் கேசரி பவுடரு இதோட சேர்த்துக்குருவோம். கலர் கேசரி பவுடர் சேர்த்தோடனே இதில் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் சேர்த்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஜீனி இதோட சேர்த்துக்குருவோம். ஜீனி தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இதில் உப்பு, ஜீனி போட்டதுனால நமக்கு உப்பு எடுத்து கொடுக்குறக்காண்டி துணுண்டு போட்டுக்குருவோம். உப்பு போட்டுக்குருவோம். பாருங்கள், ஜாம் கொதிக்குது. வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சே ஜாம் செஞ்சிடலாம். பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும். உடனே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை பிரியாணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், குழந்தையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுங்க. இங்கே பாருங்கள், ஜாம் செஞ்சுருக்கேன் பிரியாணிக்காண்டி. இன்றைக்கி நியூ இயருக்கு. இங்கே பாருங்கள், ரமி மம்மி கிச்சன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அடிச்சிருங்க.